வணக்கம்ப்பா. இந்த கோவக்காய் இந்த வெயில் காலத்துக்கு உகந்த காய். அது வெப்பத்தை சூட்டை தணிக்கும், குடல் புழுவை வெளியேற்றும். இந்த தோலில் வர அந்த புளியாக ரேசஸ் வரும்னு சொல்கிறாங்கல்ல, வேக்கூரை இந்த மாதிரி இதெல்லாம் வராமல் தடுக்கும். இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்தும். தேவையான அளவு இன்சுலின் சுரக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் அதை அப்படி அதை அடிக்கடி சேர்த்துக்கலாம். எப்படின்னா, பொடி பொடியாக கட் பண்ணி இந்த பச்சைப்பயிறு, இந்த தேங்காய், இந்த கோவக்காயை நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாம் கலந்து சேலடாக கூட காலை உணவாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்படியும் சாப்பிட்லாம். அப்புறம் ரொம்ப மசாலா போடாமல் அவிச்சு தாளித்து தேங்காய் பூ போட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லையா, ஜூஸாக போட்டு கூட குடிக்கலாம்ப்பா. ஜூஸாக போட்டு சும்மா கொஞ்சம் ஒரு 4-5 காயை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸாக புழிஞ்சு கூட குடிக்கலாம். இல்லாட்டி அப்படியே கூட குடிக்கலாம். ஜூஸ் கூட அது சரியாக வராது, தண்ணியை ஊற்றி கரைச்சி போட்டுருவாங்க. இது அப்படியே கரைச்சி அந்த விதை இதுகள்லாம் இருக்கு இல்லையா, அதோடு குடித்தோம்னா ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்துக்கு உகந்த காயை அதை நீங்கள் எப்படியா சேர்த்துக்கோங்க. சும்மா பச்சையாக கூட ஒரு நாளைக்கு 2 காயை எடுத்து நல்லா மென்று துவச்சி முன்னீரோடு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லதுப்பா கோவக்காய்.